வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். வைக்கம் போராட்டத்தை போல பெரியார் நினைவகமும் கம்பீரமானது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. பேரிடர் நிதியுதவி வழங்காத கல்நெஞ்சம் கொண்ட பாஜக அரசு. கனிமொழி எம்பி ஆவேச பேச்சு. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல். வரும் 15ஆம் தேதி அந்தமான் கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. பாலச்சந்திரன் தகவல். வைக்கம் போராட்டத்தை போல் பெரியார் நினைவகமும் கம்பீரமானது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் நடைபெற்ற வைக்கம் போராட்ட நூற்றாண்டு நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு புனரமைக்கப்பட்ட பெரியார் நினைவகம் மற்றும் நூலகத்தை திறந்து வைத்தார். இவ்விழாவில் பங்கேற்ற கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அமைச்சர்கள் துரைமுருகன் மற்றும் ஏவா வேலு, விசிக தலைவர் திருமாவளவன் எம்பி, திராவிட கழக தலைவர் கி வீரமணி உள்ளிட்டோர் அங்கு நிறுவப்பட்டிருந்த பெரியார் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் விழாவில் சிறப்புரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், உயர்ந்த சாதி, தாழ்ந்த சாதி, ஏழை, பணக்காரன், ஆண், பெண் ஆகிய பாகுபாடுகளுக்கு எதிராக நம்முடைய போராட்டத்தை நாம் தொடர வேண்டும் எனவும், முன்பு இருந்ததை விட வேகமாக செயல்பட வேண்டும் எனவும் பேசினார். சமூக சீர்திருத்த போராட்டங்கள்ல இது போன்ற ஒருங்கிணைப்புக்கு இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்பதற்கு மாபெரும் எடுத்துக்காட்டு வைக்கம் போராட்டம். 100 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்ததை விட இப்போ சமூக ரீதியாகவும் அரசியல் வழியிலும் பொருளாதார சூழ்நிலையிலும் முன்னேறி இருக்கிறோம். ஆனா இவை போதாது. இன்னும் நாம் முன்னேறி போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. உயர்ந்த சாதி, தாழ்ந்த சாதி, ஏழை, பணக்காரன், ஆண், பெண் ஆகிய பாகுபாடுகளுக்கு எதிரான நம்ம போராட்டத்தை நாம் தொடரணும். முன்னாடி இருந்ததை விட வேகமா செயல்படணும். நவீன வளர்ச்சியால இந்த பாகுபாடுகளை முழுமையாக நீக்க முடியல. அதுக்கு மனசளவு மக்கள் மாற வேண்டியது அவசியம். எல்லாத்தையும் சட்டம் போட்டு மட்டுமே தடுக்க முடியாது. சட்டம் தேவைதான், அதை விட மனமாற்றமும் நிச்சயம் முக்கியம். யாரையும் தாழ்த்தி பார்க்காத சமத்துவ எண்ண மக்களோட மனசுல வளரணும். பகுத்தறிவு சிந்தனைகள் வளரணும். அரசியல் கண்ணோட்டத்தோட எதையும் அணுகிற பார்வை வளரணும். தமிழ்நாட்டிற்கு உரிய பேரிடர் நிவாரண நிதி வழங்காமல் ஒன்றிய பாஜக அரசு வஞ்சித்து வருகிறது என கனிமொழி எம்பி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவையில் தேசிய பேரிடர் திருத்த சட்டம் மீது விவாதம் நடைபெற்றது. இந்த விவாதத்தில் நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி பங்கேற்று பேசினார். அப்போது பேசிய அவர், வானிலை மாற்றங்கள் சரியாக கணிக்கப்படாத காரணங்களால் இயற்கை சீற்றங்களின் போது மக்களை பாதுகாப்பதில் தாமதம் ஏற்படுவதாக தெரிவித்தார். பேரிடர் காலங்களில் விடுக்கப்படும் முன்னெச்சரிக்கை அறிவிப்புகள் சரியானதா என்று கூட அறிந்து கொள்ள முடியாத நிலை உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மிக்ஜாம் புயலால் ஏற்பட்ட பேரழிவுகளுக்கு 37,000 கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு கோரிய நிலையில் ஒன்றிய அரசு எந்த உதவியும் செய்யவில்லை எனவும், ஒன்றிய பாஜக அரசு 1 ரூபாய் கூட பேரிடர் நிதி உதவி வழங்காமல் கல்நெஞ்சம் படைத்ததாக உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து வரும் ஒன்றிய பாஜக அரசுக்கு மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் எனவும் கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். ஒன்றிய பாஜக அரசின் நீண்ட கால திட்டமான ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கான ஒப்புதலை ஒன்றிய அமைச்சரவை வழங்கியுள்ளது. மக்களவை மற்றும் அனைத்து மாநில சட்டசபைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் வகையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அமல்படுத்துவதில் ஒன்றிய அரசு மும்முரமாக உள்ளது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான சாத்திய கூறுகளை ஆராய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு தனது அறிக்கையை ஒன்றிய அரசிடம் தாக்கல் செய்தது. இந்த திட்டத்திற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற ஒன்றிய அமைச்சரவை கூட்டத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதையடுத்து நடப்பு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரிலேயே இந்த மசோதாவை தாக்கல் செய்ய ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுக்குறையும் என
தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வானிலை ஆய்வு மைய அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் பாலச்சந்திரன், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதேபோல் வடகடலோர, தென்கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் என தெரிவித்த பாலச்சந்திரன், வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 16% அதிகமாக பெய்துள்ளதாகவும் கூறியுள்ளார். தற்போது உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்தில் வலுக்குறையும் என தெரிவித்த அவர், வரும் 15ஆம் தேதி அந்தமான் கடல் பகுதியில் மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதாக கூறினார். மேலும் வடகிழக்கு பருவமழை ஜனவரி 15ஆம் தேதி வரை நீடிக்கும் என்றும், மழை புயல் காலங்களில் வானிலையை 100% துல்லியமாக கணிக்கும் தொழில்நுட்பம் இதுவரை தயாராகவில்லை என்றும் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இலங்கையை ஒட்டி நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவுகிறது. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்து வரும் 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுக்குறையக்கூடும். இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் தமிழக, புதுவை, காரைக்கால் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக உள்ளது. கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும், உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரையில் 18 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. 4 இடங்களில் மிக கனமழையும் 72 இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அடுத்து வரும் 2 தினங்களுக்கு தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு கடலோர மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டம் மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. மேலும் ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சி, கரூர், திண்டுக்கல், திருப்பூர், கோவை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது. விஸ்வகர்மா திட்டமும் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துள்ள கலைஞர் கைவினை திட்டமும் ஒன்றில்லை என காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். ராயப்பேட்டையில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், முதலமைச்சரின் மருமகன் சபரீஷன் அதானியை சந்தித்ததாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியதை குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், சபரீஷன் திமுக பொறுப்பில் உள்ளாரா எனவும், எந்த கட்சியில் பொறுப்பில் உள்ளார் எனவும் கேள்வி எழுப்பினார். ஒரு தனி மனிதர் யாரையும் சந்திக்க கூடாது என்றில்லை எனவும் விளக்கம் அளித்தார். அவரு திரு சபரீஷன் திராவிட முன்னேற்ற கழகத்துல எந்த பொறுப்புல இருக்காரு, அரசு பதவியில் எதுல இருக்காரு, வாதத்துக்கு வச்சுக்குவோம். ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை சந்திக்க கூடாதெல்லாம் கிடையாதுல்ல. முதலமைச்சர் தெளிவுபடுத்தியிருக்கார், நான் சந்திக்கவில்லை, அவங்க அமைச்சர்கள் சந்திக்கவில்லை. சட்டமன்றத்திலே அதை பதிவு பண்ணியிருக்காரு. இல்ல, திரு அண்ணாமலை அவர்கள் உண்மைக்கு புறம்பாக திரித்து பேசுகிறார். ஒன்றிய அரசு கொண்டு வந்த விஸ்வகர்மா திட்டம் என்பது வேறு, தமிழ்நாட்டில் கலைஞர் பெயரில் அறிவித்திருக்கின்ற திட்டம் என்பது வேறு. ரெண்டத்தையும் முடிச்சு போடுறார். அவங்க கொண்டு வந்திருக்க விஸ்வகர்மா திட்டம், ஒருவன் செருப்பு தைத்திருந்தால் அவன் செருப்பு தைக்கணும், அதுக்கு தான் நாங்கள் உதவி செய்வோம். ஒருத்தன் விஸ்வகர்மா தொழிலை பண்ணி கொண்டு இருக்கிறான், நகையை உருக்குறான்னா அவன் அதை தான் பண்ணணும். செருப்பு தைக்கிறவர் போய் நான் நகையை உருக்க போறேன் அப்படின்னா அதுக்கு வசதி கிடையாது, நிதி உதவி கிடையாது, கடன் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இங்க மாண்பு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்க திட்டம் அப்படி கிடையாது. இந்த திட்டத்துல நீ எந்த தொழில வேணாலும் பண்ணலாம். செருப்பு தைக்கிறவர் நான் கட்டடம் கட்ட போறேன், எனக்கு லோன் கொடுங்கன்னு கட்டலாம். குலத்தொழிலை உறுதிப்படுத்த துடிப்பது பாஜக அரசு, ஆர்எஸ்எஸ். குலத்தொழிலை ஒழிக்க வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லிருந்தான் மாண்பு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்க திட்டம். ரெண்டு திட்டத்துக்கு நிறைய வித்தியாசம். உண்மைக்கு புறம்பா பேசுறாரு. டெல்லியில் பெண்களுக்கான புதிய திட்டத்தை அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி அரசு அறிவித்துள்ளது. வரும் பிப்ரவரியில் டெல்லியில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் முதலமைச்சர் அதிஷி மர்லினா தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது.
இதில் முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் தொடர்ந்து பேசிய அரவிந்த் கெஜ்ரிவால் ஒவ்வொரு பெண்ணுக்கும் மாதம் 1000 ரூபாய் தருவதாக தான் முன்பு உறுதி அளித்ததாகவும், அதிஷி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு இப்போது இந்த திட்டம் டெல்லியில் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் சில பெண்கள் விலைவாசி உயர்வு காரணமாக 1000 போதாது என தன்னிடம் கூறியதால் பெண்களுக்கு மாதம் 2100 ரூபாய் கொடுக்கப்படும் எனவும், இதற்காக பெண்கள் நாளையில் இருந்து தங்களது பெயரை பதிவு செய்து கொள்ளலாம் எனவும் தெரிவித்தார். இந்த திட்டம் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்காகவும் அவர்களின் நிதி தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காகவும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். சென்னை 2ஆம் கட்ட மெட்ரோ திட்டத்திற்கு விரைவில் 7425 கோடி ரூபாய் நிதியை ஒன்றிய அரசு விரைவில் ஒதுக்கீடு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை மாதவரம், சிப்காட், கலங்கரை விளக்கம், பூந்தமல்லி மற்றும் சோழிங்கநல்லூர் ஆகிய 3 வழித்தடங்களில் 2ஆம் கட்ட மெட்ரோ திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மொத்தம் 63846 கோடி ரூபாய் மதிப்பில் நிறைவேற்றப்படும் திட்டத்தில் ஒன்றிய அரசு அதன் பங்காக 7425 கோடி ரூபாயை நிகழ் நிதியாண்டின் இறுதிக்குள் படிப்படியாக விடுவிக்க முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் 33593 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு பல்வேறு முகமைகளிடமிருந்து கடனாக பெற்றுத்தரும் என்றும், எஞ்சிய 22228 கோடி ரூபாயை மாநில அரசு ஏற்றுக்கொள்ளும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. நிதி ஒதுக்கீடு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றியம் மற்றும் மாநில அரசுகள் இடையே விரைவில் கையொப்பமாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. பொது இடங்களில் உள்ள அனைத்து கட்சி கொடி கம்பங்களையும் ஏன் அகற்றக்கூடாது என உயர் நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. மதுரை விளாங்குடியில் அதிமுக கொடிக்கம்பம் வைப்பதற்கு மாநகராட்சி ஆணையரிடம் மனு அளித்ததாகவும், பட்டா இடங்களில் மட்டுமே கொடிக்கம்பம் அமைக்க அனுமதி வழங்க முடியும் என்று கூறி மனு நிராகரிக்கப்பட்டதாகவும் மனுதாரர் தெரிவித்துள்ளார். ஆனால் அதே இடத்தில் திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் கொடிக்கம்பங்கள் நடப்பட்டுள்ளதாகவும், அதிமுகவிற்கு மட்டும் பாரபட்சமாக கொடிக்கம்பம் அமைக்க அனுமதி மறுக்கப்படுவதாகவும் மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி இளந்திரையன் எதிர் மனுதாரராக தமிழக காவல்துறை தலைவரை சேர்க்க உத்தரவிட்டார். மேலும் பொது இடங்களில் உள்ள அனைத்து கட்சி கொடி கம்பங்களையும் அகற்ற ஏன் உத்தரவு பிறப்பிக்க கூடாது என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். தமிழகத்தில் கொடி கம்பங்கள் வைக்கப்பட்ட இடங்களில் எத்தனை விபத்துக்கள் நடைபெற்றுள்ளது எனவும், இதுவரை எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பது தொடர்பான விவரங்களை அறிக்கையாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஜனவரி 3ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். கோவையில் வணிக பயன்பாட்டிற்கு பயன்படுத்திய 2 இருசக்கர வாகனங்களை ஆட்டோ ஓட்டுநர்கள் பறிமுதல் செய்து வட்டார போக்குவரத்து அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். வணிக பயன்பாட்டிற்காக சொந்த இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தக்கூடாது என்று தமிழக அரசு அனைத்து வட்டார போக்குவரத்து அதிகாரிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. அதன்படி கோவை மாவட்டத்தில் சட்டவிரோதமாக இயக்கப்படும் ராபிடோ, ஓலா, யூபர் போன்ற கார்ப்பரேட் நிறுவன பைக் டாக்ஸிகளை பறிமுதல் செய்து வட்டார போக்குவரத்து அதிகாரிகளிடம் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒப்படைத்துள்ளனர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தொழிலாளர் நற்பணி நலசங்கம் நிறுவனர் சரவணன், கோவை மாவட்டத்தில் மட்டும் ஆயிரக்கணக்கான பைக் டாக்ஸிகள் உலா வருவதாகவும், இதனால் ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் பாதிப்படைந்து இருப்பதால் வாகனங்களை பறிமுதல் செய்து ஒப்படைத்து விட்டதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை போராட்ட களத்தை முடித்துவிட்டு நம் ஆட்டோ ஓட்டுநர்கள் கோவை வந்தபோது பைக் டாக்ஸி ஒருவர் அந்த ரயில் நிலையத்தில் ஓட்டிக்கொண்டு இருப்பதை கண்டு அதே இடத்தில் எந்த அனுமதியுடன் இந்த வண்டியை ஓட்டுகிறீர்கள் என்று கேட்டபோது அவர் தவறான முறையில் நடந்ததனால் அந்த வண்டியை சிறைப்பிடித்து இன்று சென்ட்ரல் ஆர்டிஓ அலுவலகத்தில் ஒப்படைக்க இங்கு 50க்கும் மேற்பட்ட டிரைவர்கள் ஒன்று திரண்டு ஆர்டிஓவிடம் நாங்கள் திங்கட்கிழமை கொடுத்த மனு இன்று நடந்த நிகழ்ச்சியை பற்றி விளக்கம் கேட்க இங்கு கூடியுள்ளோம். இதே போன்று மேலும் மேலும் நடந்தால் அன்று 391 மனுக்கள் கொடுக்கப்பட்டது. 1000 ஆட்டோக்களை முற்றுகை போராட்டம் விடுவோம் என்பதையும் தெரியப்படுத்த இங்கு கூடியுள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம்.
மகா தீப திருநாளை ஒட்டி வேலூர் வழியாக திருவண்ணாமலை செல்லும் வாகனங்கள் வேறு வழியில் செல்ல வேலூர் மாவட்ட ஆய்வாளர் மதிவாணன் உத்தரவிட்டுள்ளார். கரூர் மாவட்டத்தில் கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு பசுபதீஸ்வரர் ஆலயம் அருகே அகல் விளக்குகள் ₹1 முதல் ₹150 வரையிலும் கண்கவர் வண்ணங்கள் தீட்டியும் பல்வேறு வகைகளிலும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதுகுறித்து விளக்கு விற்பனையாளர் ஸ்ரீ பேசியதாவது, இந்த ஆண்டு பல புதிய விளக்குகள் விற்பனைக்கு வந்துள்ளதாகவும் கொட்டும் மழையிலும் பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்வதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். திருப்பூர் ஸ்ரீ விஸ்வேஸ்வரர் கோவிலில் அறநிலையத்துறை உதவி ஆணையர் முன்னிலையில் உண்டியல் எண்ணும் பணி நடைபெற்றது. இதில் ₹7,16,466 பணமும் 13 கிராம் தங்கம் 60 கிராம் வெள்ளியும் காணிக்கையாக கிடைத்துள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானியில் ஸ்ரீ செல்லியாண்டி அம்மன் மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் முடிவுற்றதை ஒட்டி 48 நாட்கள் மண்டல பூஜைகள் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் சீர்வரிசையாக எடுத்து வந்து வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. திருத்தணி முருகன் கோவிலில் நடிகர் சிவகார்த்திகேயன் சுவாமி தரிசனம் செய்துள்ளார். அப்போது அங்கு இருந்த பக்தர்கள் மற்றும் அர்ச்சகர்கள் அவருடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி அடைந்தனர். கரூர் மாவட்டம் வீரமலை பாளையத்தில் இரவு நேரத்தில் மண் கடத்தலில் ஈடுபட்ட லாரி ஓட்டுநர்கள் வடிவேல், மணிவேல் மற்றும் கார்த்திகேயன் ஆகிய 3 பேரையும் அப்பகுதி மக்கள் சிறைப்பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். பின்னர் இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மத்திய சிறையில் கைதிகளிடம் இருந்து 2 செல்போன்களை ஜெயிலர் சிவபெருமாள் பறிமுதல் செய்துள்ளார். இதுகுறித்து பாகாயம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே மகேந்திரன் என்பவருக்கு சொந்தமான மர சாமான்கள் செய்யும் மில்லில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதில் ₹50 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே உள்ள விஜய கரிசல் குளத்தில் 3ஆம் கட்ட அகழ்வாய்வில் நீல நிற கண்ணாடி மணி மற்றும் சுடுமண்ணால் ஆன பதக்கம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அகழாய்வு இயக்குநர் பாஸ்கர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள எரிமேடை பழுதடைந்துள்ளதால் இறந்தவரின் உடலை எரிக்க முடியாமல் உறவினர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதனை நகராட்சி நிர்வாகம் செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை மடிப்பாக்கம் ஐயப்பன் நகர் பகுதியை சேர்ந்த ராதை என்பவரின் மகள் நிரஞ்சனா வீட்டில் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பள்ளி மாணவியின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து மடிப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தர்மபுரி மாவட்டம் மணியம்பாடியில் ஊருக்குள் வந்த ஆண் புள்ளி மானை தெருநாய்கள் தாக்கியுள்ளது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் மானை மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். ஈரோட்டில் போலி ஏற்றுமதி நிறுவனம் நடத்தி ₹62 கோடி மோசடி செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த முன்னாள் ராணுவ வீரர் கிருஷ்ணகிரியில் பதுங்கி இருந்த இடத்தில் ஈரோடு பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தர்மபுரி அடுத்த கோவிலூர் பகுதியில் கிறிஸ்தவ தேவாலயம் சார்பில் சிறுவன் ஒருவன் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்து நடனமாடி சாக்லேட் கொடுத்து கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்த செயல் சிறுவர் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதன்படி அரியலூர் மாவட்டம் திருமானூர், செந்துறை, ஜெயங்கொண்டம், உடையார்பாளையம், ஆண்டிமடம், மீன்சுருட்டி, தாப்பழூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரியலூர் மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மற்றும் மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ள பகுதிகளில் தேவையான உதவிகளுக்கு தொடர்பு கொள்ள 1077 மற்றும் 043229 228709 என்ற எண்களை அழைக்குமாறு மாவட்ட ஆட்சியர் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் வேலூர் மாவட்டம் காட்பாடி, சத்துவாச்சாரி உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர்.
அதேபோல் கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஜவஹர் பஜார், தான்தோன்றி மலை, வெங்கமேடு, பசுபதிபாளையம், சின்ன ஆண்டாள் கோவில், காந்தி கிராமம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ராணிப்பேட்டையில் அதிகாலையில் இருந்து சுமார் 6 மணி நேரத்திற்கும் மேலாக வெளுத்து வாங்கி வரும் கனமழையால் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் ராணிப்பேட்டை சோளிங்கர் யோக நரசிம்மர் கோவில் புயல் மழையின் காரணமாக ரோப்கார் சேவை நிறுத்தப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஆம்பூர், ஜோலார்பேட்டை மற்றும் நாற்றம்பள்ளி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்து வரும் தொடர் கனமழையால் சாலையின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. சூடானில் துணை ராணுவ படை வீரர்களின் முகாம்கள் மீது ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் 127 பேர் உயிரிழந்தனர். ஆப்பிரிக்க நாடான சூடானில் கடந்த 2021ஆம் ஆண்டு ராணுவம் ஆட்சியை கைப்பற்றியது. அதனை அடுத்து ராணுவ தளபதியான ஜெனரல் படக் அல் பர்ஹன் ஆட்சியை நடத்தி வருகிறார். இதனால் துணை ராணுவ படை பிரிவுகளில் ஒன்றான அதிவிரைவு ஆதரவு படையினரை ராணுவத்துடன் இணைக்க ராணுவ தளபதியான ஜெனரல் படக் அல் பர்ஹன் முயற்சி மேற்கொண்டார். இதற்கு துணை ராணுவ படையின் அதிவிரைவு ஆதரவு படையினர் தரப்பில் ராணுவத்திற்கும் துணை ராணுவத்திற்கும் இடையே மோதல் ஏற்பட்டு 2 ஆண்டுகளுக்கும் மேலாக நீட்டித்து வந்தது. இந்நிலையில் துணை ராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் உள்ள கிராமங்களை குறிவைத்து ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் பொதுமக்கள் உட்பட 127 பேர் உயிரிழந்துள்ளனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். வைக்கம் போராட்டத்தை போல பெரியார் நினைவகமும் கம்பீரமானது, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. பேரிடர் நிதியுதவி வழங்காத கல்நெஞ்சம் கொண்ட பாஜக அரசு, கனிமொழி எம்பி ஆவேச பேச்சு. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா, ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல். வரும் 15ஆம் தேதி அந்தமான் கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு, பாலச்சந்திரன் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.